சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளும் உம்முடையது. எங்களுக்கு இதை விளம்பி தாரும். சுயம் ஆளுகை செய்யக்கூடாது. அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த நாள் உங்களுக்கு தேவ வார்த்தை கொண்டு வரப்படுகிறது. வேதம் சொல்லுகிற சில விளக்கமான தெளிவை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு புருஷன் யாராக இருக்க வேண்டும் என்று 4 காரியங்களை உங்களுக்கு அடிப்படையாக வேதத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு புருஷன் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கையை கொடுத்து சகோதரன் மாதிரி சொல்லுங்க, ஒரு புருஷன் ஆக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாரா இருக்கணும்? நல்ல தகப்பனா. இந்த பிரசங்கம் கல்யாணம் ஆக போகிற புருஷனுக்கும் கல்யாணம் ஆன புருஷனுக்கும் என்னதாகும்? கனெக்ட் ஆகும். சகோதரிமார், நீங்க இதை நல்லா கவனிச்சுக்கணும். உங்க கணவர் ஒரு நல்ல புருஷனாக இருக்கிறார் என்று நீங்கள் இன்றைக்கு மதிப்பிட போகிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா அல்லது தந்தை ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. வாசித்த வசனத்தை 4ஆம் வசனத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்ல போகிறேன். ஆபிரகாமோடு தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு உடன்படிக்கையாகும். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு யாரா இருப்ப. இப்போ இங்க இருக்கிற சகோதரமாரு நான் உள்பட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தகப்பன்மார் ஒத்துக்கிடுதீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு யாரு? நாம் தகப்பன்மார். ஆனால் ஆபிராமோடு கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு யாரா இருப்ப? தகப்பனாயிருப்பாய். இன்னைக்கு வர நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தான் தகப்பனாய் இருந்தீங்க. நீங்க திரளான ஜாதிகளுக்கு யார போறீங்க? தகப்பனாக ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல, இனி உன் பேரு என்ன பேரு? ஆபிரகாம். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு தகப்பன், ஒரு புருஷனுடைய ரோல் என்பது நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, திரளான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்களை தகப்பனாக மாற்ற போகிறார். அப்படி நீங்கள் ஒரு தகப்பனாக ஒரு புருஷனாக மாற்றப்பட வேண்டும் என்றால், ஆபிரகாம் செய்ததை சிலதை நீங்கள் செய்ய வேண்டும். தன் தகப்பனையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் தன் தெய்வத்தையும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு போன பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.
ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் புருஷராய் இருக்க மாறினீங்கன்னா நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உங்களோடு இடைப்பழகுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல உலகத்துக்கு தகப்பனாக மாறுவீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதை புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை வசனத்தை வாசிக்கும் பொழுது இதே காரியம் அங்கு வேதம் நமக்கு படிப்பித்துக் கொடுக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாகிய மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவர் யாரா மாறினார் என்றால் தகப்பனாக மாறினார். 18-19 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உன் சந்ததி என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கரங்களை தட்டி அடுத்த வசனத்தை 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. கரங்களை தட்டி சோதனை. இந்த 17 முதல் 22ஆம் வசனத்துல ரோமாபுரிக்கு கடிதத்தை எழுதும் பொழுது இந்த ஆபிரகாமினுடைய முழு விசுவாசத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு புருஷன் என்றால், ஒரு தகப்பன் என்றால் செத்து போன உயிருக்கும் செத்து போன கற்பத்திற்கும் தேவன் உயிர் கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிற, நம்பிக்கை செலுத்துகிற ஒரு புருஷனாக, ஒரு தகப்பனாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் ஒன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தகப்பனாயிருந்தால் அந்த தகப்பனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க மனைவிய, உங்களோடு பழகுகிறவர்களே உங்களை வச்சு அவர்கள் விசுவாசம் படிக்க வேண்டும். இங்கு ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு, தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தன்னோடு கூட பழகுகிற, தன்னோடு சம்பாஷிக்கிற தன் மனைவிக்கு விசுவாசத்தை புகட்டி காண்பித்தான். ஆகையால் அந்த 22ஆம் வசனத்தை மட்டும் அதை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. எது அவனுக்கு, ஒரு புருஷன் என்ற நிலையிலே, ஒரு தகப்பன் என்ற நிலையிலே அவனுக்கு எது நீதியாய் எண்ணப்பட்டதென்றால் வாக்குத்தத்தத்தின் மேல ஒரு வல்லவரை அவன் நிச்சயத்து நம்பிக்கை வைத்து அவன் விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். சகோதரர்களே, நீங்க நல்ல பாடுறீங்க, வேதறிவு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீங்க, சபையினுடைய காரியத்தில் முன்ன நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஒரு புருஷன் என்ற நிலையில், ஒரு கணவன் என்ற நிலையில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆபிரகாமை போல் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? பிள்ளையை கட்டுக்கோப்பாய் வைப்பதிலே, மனைவியை கட்டுக்கோப்பாய் வைப்பதிலே, பெற்றோருக்கு நீங்கள் எப்படி மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கீழே தெளிவான ஒரு ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு ஜெபத்தோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இரண்டாவதாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. மார்க் 5:22 முதல் 24 வரை. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தான்.
என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். 1 விசுவாசமுள்ள தகப்பனார், 2 வேண்டுதல் செய்கிற அப்பா. அல்லேலூயா. சகோதரமாரே எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைமைத்துவத்தை வாங்கி இருக்கிறவர் யவீரு. அல்லேலூயா. மலையாளத்தில் யாவீரு, தமிழ்ல யவீரு. இந்த யவீரு ஜெப ஆலயத்தில் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரு தலைவன். அவன் இயேசுவை கண்டவுடனே தன் பிள்ளை பலவீனப்பட்டிருக்கிறதை அறிந்து தன் பிள்ளைக்காக தேவ பாதத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு தகப்பனாக யவீரு மாறினார். இன்னைக்கு புருஷராய் தகப்பனாய் மாற்றப்பட்டிருக்கிற, இனி புருஷனாக விவாக நிலையிலே மாற்றப்பட்டு பிள்ளைகளுக்காக தேவ பாதத்தில் காத்திருக்கிற எதிர்பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வேண்டுதல் செய்கிறீங்களா? ஒரு நல்ல தகப்பனா யவீரை போல பலவீனப்படும் பொழுது பிள்ளை கர்த்தருடைய விசுவாசத்திலிருந்து வெளியே போக சொல்ல, பிள்ளை ஆராதனைக்கு வராமல் இருக்க சொல்ல, பிள்ளை கர்த்தரை விட்டு தூரம் போக சொல்ல, பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக சொல்ல, இந்த பிள்ளையை யவீரை போல ஆண்டவர் பாதத்தில் வேண்டுதல் செய்யக்கூடிய அனுபவம் ஒரு புருஷனாய் ஒரு கணவனாய் இருக்கிற நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7:11. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம என்னதான் கொடுப்போம்? நல்லதை தான் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. உள்ளதுல நல்லதை தேர்வு செய்து கொடுப்போம். இது தகப்பனுடைய ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு பொல்லாத ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டோம். நல்ல ஈவை கொடுப்போம். அப்பாமாரே, உங்க பிள்ளைகளுக்கு இதுவரை நீங்கள் நல்லது தான் சொல்லி கொடுத்து நல்லது தான் கொடுத்திருக்கிறீங்களா? அநேக தகப்பன்மாரால பிள்ளைகள் வழி தவறினது உண்டு. அநேக தகப்பன்மாரால் நல்லது கொடுக்காததுனால வீட்டை விட்ட பிள்ளை வெளியில ஓடி போனான். ஆனால் இந்த காலையில ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆனபடியால் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இதுவரை நல்லது கொடுக்காம இருந்தீங்கன்னா, தகப்பனே நீங்க நல்லது கொடுக்க நீங்கள் முன் வர வேண்டும். இனி நான் சொல்ல போகிறது ரொம்ப பிரதானமானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை கரங்களை தட்டி சோதரம். 3 ஒரு தகப்பனுடைய இருதய ஹார்ட் பீட் என்பது பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறவன். அல்லேலூயா. குடிக்கிறவன் இப்படி பிள்ளைகளை பரிதபிப்பானா? வசனம் கேட்காதவன் பிள்ளைகளுக்காக பரிதபிப்பானா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஒரு தகப்பனுக்கு 2 ஆண் மக்கள். அதில் இளையவன் வந்து தகப்பனிடத்தில் கேட்கிற, தகப்பனே எனக்கு சொத்துல பங்கு ஏங்குள்ளதை பிரிச்சு தரணும். அப்பா வேற ஒண்ணுமே பேசல. நம்மனா சொல்லிட்டு போய் என் வயசு என் காலத்துக்கு பின்பு உனக்கு தாரேன், உயிர் எழுதி வச்சுக்கிறேன். அப்பா ஒண்ணுமே சொல்லல. அப்பா அவன் கையில தன்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்தார். அவன் போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். அவனுக்கு புத்தி தெளிஞ்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அப்பனுடைய இருதயம் அப்படி அல்ல.
போன போக்கில் பணத்தை கொண்டு போனவன் அப்பனை நினைக்கல, மூத்த சகோதரன் நினைக்கல, அம்மாவை நினைக்கல. பணம் வந்த பொழுது பணம் தான் உலகம், நண்பர் தான் உலகம் என்று இருந்த பொழுது அப்பனுடைய இருதயம், அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்த பொழுது அவன் தூரத்துல வருகிறத அப்பன் கண்டாரு. கரங்களை தட்டி சோதரம். உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போக சொல்ல அறிந்த தகப்பன் அந்த பிள்ளை மேல கவனம் செலுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கண்டு ஒரு நல்ல அப்பன் பிள்ளை மேல மனதுருகுவான். ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்காக மனதுருகுவான். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக மனதுருகுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் வழி தவறாமல் இருப்பதற்கு அவங்க மேல கண்ணோக்கமாக இருக்கிறீங்களா? அப்ப கண்டது மனதுருகிறது மாத்திரமல்ல, அப்பன் ஓடினான். நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த நிகழ்வு என்பது ஒரே 1-2 நாள்ல நடந்தது, போன உடனே வந்ததல்ல. இவன் வருஷங்கள் எடுத்து அவன் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவாக்கி பன்னிய மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது இவன் போக சொல்ல அப்பனுக்கு நல்ல கண்ணு தெரியும். அப்ப உடம்பு நல்ல ஆரோக்கியம். ஒரு முடி கூடி அவனுக்கு கருப்பாக அல்ல வெள்ளையாகவே இல்லை. இப்ப முடியெல்லாம் நரைச்சு தாடியெல்லாம் வச்சு தன் ஒரு பிள்ளைக்காக மனதுருகி எப்படியாவது வந்து விடுவான், என்னைக்காவது வந்து விடுவான் என்று அவன் ஏங்கி நிற்கும் பொழுது ஒரு நாளில் ஷேவ் பண்ணாதவனாய், குளிக்காதவனாய், ஆகாரத்துக்கு வழி இல்லாதவனாய் தள்ளாடி தள்ளாடி வருகிறதை இவன் கையில கொஞ்சினவன், இவன் கையில ஒரு அழுக்குப்படாம பாதுகாத்தவன் அழுக்கோடு வருகிறதை கண்டு அப்பன் மனதுருகி ஓடினான். பிள்ளைகளுக்காக நீங்க இந்த காலங்களில் ஓடுகிறீங்க. பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து கூட கூடாது என்று அவர் மேல கவனம் செலுத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு உண்மையாக ஓடுகிறீங்களா? நீங்க பிள்ளைகளை இந்த இளையகுமாரனுடைய தகப்பனை போல கட்டி தழுவுகிறீர்களா? அவங்களை முத்தம் செய்கிறீங்களா? பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நம்ம ரொம்ப கொஞ்சம் தெரியுமா? பக்கத்து வீட்டு பிள்ளைய விடவே மாட்டோம். ஆனா சொந்த பிள்ளை மேல கவனம் செலுத்துவதில்லை. இன்னைக்கு நீங்க நரை மட்டும் ஆகும் பொழுது உங்க பிள்ளைகள் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணுமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்ய வேண்டுமா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்படி அளக்கிறீங்களோ அது படி திருப்பி உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதலால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக பரிதபிப்பான். அப்படி பரிதபிப்பு ஒரு தகப்பன் என்ற நிலையிலே இனி தகப்பனாக போகிற நீங்கள் உங்க லைஃப்ல அபியசித்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாகவே இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற, உங்க பிள்ளை கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறீங்களா? ஒரு நண்பனை போல ஒரு நல்ல நல்லுறவை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்டு உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிதபிக்கிறீர்களா? லூக்கா 15:22 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கரங்களை தட்டி 3 பராமரிக்கிற தகப்பன். யாரு சொல்லுங்க? பராமரிக்கிற தகப்பன். ஆக்சுவலி இவன் வீட்டுல ஏத்தது கூடி தகுதி இல்லாதவன். இவன் வீட்டுக்கு கூட உள்ள வருவதற்கு அவ்வளவு மோசமானவன். ஆனால் அப்பனுடைய இருதயம் இவன் காணாம போயிட்டான். இவன் போக சொல்ல எங்களை அப்பனே நினைக்கல, அப்பா அம்மாவை நினைக்கல, கூட பிறந்த சகோதரன் நினைக்கல, தூர போயிட்டான். ஆனா தூர போன வந்தவன அப்பனுடைய இருதயம். இன்னைக்கு அப்பா அம்மா ஒருபோதும் தங்கள் பிள்ளைகளுக்காக கணக்கு பார்ப்பாங்களா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கணக்கு பார்ப்பாங்களா? ஒரு கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் வளர்ந்து ஆளாயிட்டாங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்கிறதுல கணக்கு பார்ப்பாங்க. இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க உங்க அப்பா அம்மா கணக்கு பார்க்காம உங்களுக்கு செய்ததுனால
அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே தகப்பன் தூர போனாலும் அப்பனுடைய இருதயத்தை பாருங்க. அந்த ஒரு இருதயம் எனக்கு தாங்கன்னு நீங்க கேட்பீங்களா? ஊழியக்காரனை கூப்பிடுதான். சாதாரண வஸ்திரம் இல்ல, ஏன் உள்ள சொத்தெல்லாம் அவனுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவனுக்கு அப்பம் கொடுத்த வஸ்திரம் உயர்ந்த வஸ்திரம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு, உங்களுக்கு ஒரு பொட்ட பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லி கடையில போய் அவன் விலை குறைஞ்ச ட்ரெஸ் எடுத்து போட்ட இடத்துல இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அதுல நல்ல தரமானது ஒண்ணு எடுத்து போடுங்கன்னு சொன்ன தகப்பனே, உங்க பிள்ளை கிட்ட இதை சொல்லி கொடுக்கணும். எடே, உனக்கு வாங்கி தந்ததெல்லாம் விலை உயர்ந்தது. உன் கையில போட்ட மோதிரமும் உன் காலில போட்ட செருப்பும், நான் செருப்பு இல்லாம இருந்தோம் உனக்கு செருப்பு போட வச்ச அப்பனாக்கும் நானு. நான் ஒரு சட்டைய வீட்டம்மாகிட்ட சொல்லி, எம்மா இது சோப்புல கொஞ்சம் ஊற வச்சுனா இதனுடைய கலர் கொஞ்சம் கூடி நல்லா ஆகும்னு நினைச்சி நீ எடுக்காத வஸ்திரத்தை உன் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தத நீங்க சொல்லி வளர்த்தாட்ட, அவன் பெரிய உங்களை நேசிக்காதவனாக, உங்களை மதிக்காதவனாக போய்விடுவான். அப்பாமாரே, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி மோதிரத்தை கொடுத்து காலில பாதரட்டையை போட்ட அப்பனாக்கு ஒரிஜினல் அப்பன். இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்கிறீங்களா? இந்த நல்ல பகல் பொழுதிலே ஒரு அப்பன் பராமரிக்கிற அப்பனாக இருக்க வேண்டும். முடியல. லூக்கா 15:31 முதல் சில வசனங்களை வாசிங்க பார்ப்போம். மகனே, எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால நம்ம சந்தோஷப்பட்டு சொன்னான். கரங்களை தட்டி கரங்களை தட்டி பிள்ளைக்காக பரிந்து பேசுகிற அப்பன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகள் இந்த விரல் எல்லாம் ஒரே விரல் இல்லை, ஒரே மாதிரி இல்லை. இந்த விரல் சொல்லிச்சா, நான் ஆண்டவர் ஆராதிக்க சொல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். அல்லேலூயா. இந்த விரல் சொல்லிச்சான், நான் தான். நீ எவ்வளவு பெரிய சின்னவனா இருந்தாலும், இந்த விரல் எவ்வளவு ரொம்ப ஹார்டா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் என் விரலில் தான் என்ன விழும்? மோதிரம். எல்லாத்த விட நான் தான் பெரிய ஆளு. யார விரல் சூண்டினாலும் நான் தான். இது சொல்லிச்சா, பேனா பிடிக்கணும்னா ஏன் உதவி இல்லாம முடியாது. எல்லா பிள்ளைகளும் உங்க வீட்டில் ஒரு போல இருக்க மாட்டாங்க. அப்பன் எல்லா பிள்ளைகளையும் அரவணைச்சு கொண்டு போகிறவன் தான் அப்பன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு நல்ல தகப்பன், நீ ஏன் கூட தான்ப்பா இருக்கிற, இவன் செத்து போயிட்டான், இவன் மரித்து போய் விட்டான், ஆனா இவன் காணாம போனான், இவன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்க, அப்பா நான் இந்த வீட்டில் இருந்துட்டு எனக்கு வேண்டி ஒரு ஆடையாவது நீர் அடிச்சிருப்பீரா? ஒரு நல்ல அப்பன் மோசமா போன பிள்ளையையும் நல்ல பிள்ளை கிட்ட வேண்டி பரிதபித்து பரிந்து பேசுகிற அப்பன் தான் நல்ல அப்பன். இன்னைக்கு அந்த ரோலை நீங்க எடுக்கணும். சகோதரமாரே, உங்களுக்கு புருஷன் என்ற தலைப்பை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறார். நீ புருஷனாய் இருந்தால் நீ ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பாய். ஆமென். உங்களை சிந்திக்க சொல்வதற்கு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்ககிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இனி 3 பாயிண்ட் இருக்கு. 1, ஒரு தகப்பன், ஒரு அப்பா ஒரு நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும். 2, நல்ல தமையனாய் இருக்க வேண்டும். யாரா இருக்கணுமா? தமையன் என்றால் அண்ணன் தம்பி. ஆமென் சொல்லுங்க. ஆறு அண்ணன் தம்பி. வாசிங்க ஆதியாகமம் 45:4. அப்பொழுது யோசேப்பு
தன் சகோதரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். எல்லாரும் கவனிங்க. 2, ஒரு புருஷன் நல்ல அண்ணனாய் இருக்கணும். சொல்லுங்க, நல்ல சகோதரனாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒரு புருஷன் ஒரு நல்ல அண்ணனாக இருக்க வேண்டும். யோசேப்பு தன் சகோதரர்களுக்கெல்லாம் யாரா இருந்தாரு? நல்ல சகோதரனாய் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில சகோதரன் என்றால் ஒன்னு மன்னிக்கிறவன். சொல்லுங்க. இப்போ இந்த 45 அதிகாரத்துல யோசேப்போடு பிறந்தவர்களை எங்க போய் நிக்காங்க? சொல்லுங்க பாப்போம். எகிப்துக்கு ஓகே. இப்ப யாருக்கிட்ட நிக்காங்க? அதான் முக்கியம். நம்ம வைராக்கியத்தை எங்க தீப்போம்னா, என்கிட்ட தானே நீ வந்த மாவன. நம்ம ஒன்னு அடிக்க முடியும்னா, ஒன்னு அவனை பூட்டி போட முடியும்னா, இல்ல அடிக்காட்டையும் பூட்டாட்டையும் 4 சொல்லாட்ட நம்ம தூங்க மாட்டோம். ஆனால் ஒரு புருஷனானவன் மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவனாக யோசேப்பை போல மாற வேண்டும். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்க. அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். இந்த நிலைகளில் நீங்க உங்க சகோதரங்கிட்ட காட்டுகிறீங்களா? உங்களுக்குள்ள சட்டைய, உங்க பேண்ட, உங்க செருப்பை அவன் போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி நீங்க அவங்கிட்ட வந்த வருத்து என்ன? அவங்கிட்ட பேசின பேச்சு என்ன? இனி தொட்டன கையை துண்டாக்கிருவேன்னு சொன்னது எங்க? இன்னைக்கு சிந்திங்க. நீங்க என்ன இந்த ஊருக்கு விட்டு போட்டதுல எனக்கு உங்க மேல எந்த என்னது கிடையாது, கவலையே இல்லை. மன்னிக்கிற சுபாவம் ஒரு உண்மை சகோதரனிடத்தில் இருக்கும். முடியல. இன்னைக்கு அதை வச்சு உங்களுக்கு 4 காரியம் சொல்ல போறேன். 2:45 வாசிக்க பார்ப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு व्यसனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்ன அனுப்பினார். கரங்களை தட்டியிலே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நீங்களே தான் என்ன எங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அவன் சொன்ன 2 வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணனத உங்களுக்கு சொல்ல போறேன். எப்பா, நீங்க இந்த ஊருக்கு என்ன இப்படி எல்லாம் செய்து அப்பாட்ட போய் பொய் சொன்னதுக்கெல்லாம் ஒண்ணு சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க व्यसனப்படவும் வேண்டாம். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஒரு நல்ல சகோதரன் மன்னிப்பான். நல்ல சகோதரன் தன் சகோதரனை ரட்சித்து தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளுவான். உங்களை ஜீவ ரட்சண்யம் செய்யும்படிக்கு நீங்க, நான் போய் என்ன கொண்டு போங்கன்னு சொல்லல எகிப்துக்காரங்கிட்ட. நீங்க என்ன பொட்ட கணத்துல கொண்டு போட்டீங்க. அதுல ஒருத்த பரிந்து பேசின, வேண்டாம் இவனை கொல்ல வேண்டாம், இவனை எகிப்துக்கு 20 காசுக்கு கொடுத்துருவான். ஓகே, அங்க போயிட்டான். ஆனால் அவன் பகை தீர்க்கவில்லை. அவர்களை ஒரு சகோதரன் ரட்சித்தான். உங்க சகோதரனுக்கு நீங்க தான் காவல்காரன். ஆமென் சொல்லுங்க. உங்க சகோதரனுடைய உயர்வில் அழகு பார்க்க வேண்டியது யாரு? நீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த மூத்தவனுக்கு எங்கேயும் அந்த பிரையாரிட்டி இருக்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஆனா மூத்தவன் ரோலை விட்டு மாறிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. மூத்த பிள்ளைக்கு பெரிய ரோல் மாடல் இருக்கிறது, அதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து எனக்கு இந்த யோசேப்பு கிட்ட பிடிச்சது 7ஆம் வசனம். ஆதரிக்கிறதற்காகவும் ரட்சிப்பினால் கரங்களை தட்டி அல்லேலூயா. சகோதரா, பூமியில உங்க வம்சம், மூத்த மகனே, உன் வம்சம் அழியாம இருக்கிறதற்கும் உங்களை ஆதரிப்பதற்கும்
பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்கும் தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வீட்டில் உள்ளவங்க மூத்த பிள்ளை தங்கச்சி மாற தம்பிக்கு விவாகம் செய்து இப்ப தலையில ஒரு முடி கூட இருக்காது, கடைசியில கல்யாணம் பண்ணுகிறது அவராயிருக்கும். இன்னைக்கு உங்க சகோதரமாருக்காக நீங்க என்ன தியாகம் பண்ணிருக்கிறீங்க? உங்க அண்ணனுக்கு வேண்டி, உங்க தம்பிக்கு வேண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எப்பா உங்களை எல்லாம் பஞ்சத்துல 5 வருஷத்துல என்ன கிடையாது, நீ என்ன கிடையாது, மழை இல்ல, ஊர்ல தானியம் இருக்காது, என்ன அங்க இருக்க வேண்டிய நீங்க வித்து போட்டீங்க. நான் இங்க வந்து அலர்ட் ஆயிட்டேன். நான் சொன்னதை ராஜா கேட்டுட்டாரு. இப்போ எனக்கு ரதம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு பதவி கொடுத்திருக்கிறாரு. என் ஏரிய மொத்த தானியத்தினால் நிரம்பி இருக்கிறது. அதனால நீங்க என்ன கொண்டு வரலப்பா, உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என்ன முன்னமே இங்கே அனுப்பி இருக்கிறார். அண்ணமாரே, கணவன்மாரே, புருஷன்மாரே, நீங்களும் நானும் சகோதரர்களை ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும். யார் ஆதரிக்கணும்? ஸ்தோத்திரம். கடைசியாக எனக்கு இந்த யோசேப்பு கிட்ட பிடிச்சது 45:11. உமக்கும் உமது குடும்பத்தாருக்கும் இருக்கிற யாவத்திற்கும் வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்றும் கரங்களை தட்டி யாக்கோபு கிட்ட போய் இதை சொல்லணும் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மூத்த பிள்ளைகள் விவாகமான சொல்ல ஒருவித நீங்க செட்டில் ஆயிருவீங்க. மூத்த பிள்ளை வீட்டில் ஒரு செட்டில்மெண்ட்ல நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வசதி இருக்கும். ஆனா உங்களை விட 5 வயசுக்கு இளையவனா இருக்கும் உங்க தம்பியோ உங்க தங்கச்சியோ. அவனை பராமரிக்க கூடிய வேலையும் அவனை கண்கலங்காம பார்க்க வேண்டிய வேலையும் யாருடைய வேலை? சகோதரனுடைய வேலை. அல்லேலூயா. உங்களை மாதிரி திறமை இருக்காது அவனுக்கு, உங்களை மாதிரி கழிவு இருக்காது, உங்களை மாதிரி சில நேரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. ஆனா அவனை பேலன்ஸ் பண்ணி அவனை லிஃப்ட் அப் பண்ணுகிறவன் தான் ஒரிஜினல் அண்ணன். அந்த மாடல் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் நீங்க போய் ரிசர்ச் பண்ணினீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு யோசேப்பினுடைய ரிலேஷன்ஷிப்பு இல்ல. ஆனபடினால் இன்னைக்கு காலையில ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் புருஷனாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல சகோதரனாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 1, நான் யாரா இருக்கணும்? நல்ல தகப்பனாக இருக்கணும். 2, நான் யாரா இருக்கணும்? ஒரு நல்ல சகோதரனாக இருக்க வேண்டும். 3, வாசிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2:51. லூக்கா 2:51 வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் கரங்களை தட்டி நல்ல தயாளனாய் இருக்க வேண்டும். அப்படின்னா நல்ல மகனாய் இருக்கணும். யாரா இருக்கணுமா? நல்ல மகனாய் நல்ல பிள்ளையாய் இருக்கணும். இயேசு நாசரேத்து ஊரில் சேர்ந்து மரியாளுக்கு தாயாருக்கு, அங்க தகப்பன் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தல. உங்களுக்கு நல்ல புரியணும். எங்கேயுமே யோசேப்பு அப்பான்னு சொல்லிடாங்க. அப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேத அறிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே யோசேப்பை கொண்டு வரல, நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். ஒரு நல்ல மகன் அப்பாவுக்கு என்ன செய்வான்? அம்மாவுக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். சகோதரர்களே, புருஷர் என்ற நிலையிலே நீங்கள் இன்னைக்கு அப்பாவாயிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு நாள் அப்பா மகனாக இருந்தீங்க. பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்க அப்பா அம்மாவுக்கு இயேசு ஒரு மாடலாக இருந்தது போல எல்லா காரியத்திலும் நீங்க கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இடம் வாங்க சொல்ல அப்பா கிட்ட அபிப்பிராயம் கேட்குறீங்களா?
நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்க சொல்ல ஒரு அப்பா கிட்ட அபிப்பிராயம் கேட்குறீங்களா? நீங்க கேட்கல. காரணம், நீங்க ஒரு புருஷனாக மாறலன்னு அர்த்தம், நீங்க ஒரு பிள்ளையாக மாறலன்னு அர்த்தம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு காலத்துல எல்லா பிள்ளைகளும் வந்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குகிற ஒரு காலம் இருந்தது, அபிப்பிராயம் கேட்கிற காலமா இருந்தது. இப்ப அப்பாவை விட நம்ம படிச்சிட்டோம்ல, அம்மாவோட படிச்சிட்டோம்ல, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம். நம்ம ஒரு அடியாளா மாதிரி ஒரு நல்ல வாட்டச்சாட்டம் ஆயிட்டோம். உனக்கு இந்த அடியாளாவதற்கான வரி சரீரத்தை உனக்கு பால் இல்லாத நேரத்தில் 4 வீட்டில் தள்ளி போய் கடன் வாங்கி உனக்கு அமிழ்டின்னு வாங்கி, உனக்கு கஷ்டத்தில் உன் தகப்பன் உன் தாயும் செய்த பிராயச்சித்தம், அவங்க செய்த தியாகம் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு நல்ல படிச்சு வந்து பணம் கை நிறைய வந்து பேங்க் பேலன்ஸ் வந்தோடனே அப்பனும் அம்மையும் வேண்டாம், அப்பன் அம்மையும் மதிப்பதில்லை. ஆனா நீங்கள் நல்ல ஒரு பிள்ளையாக மகனாக இருக்க வேண்டும். கடைசி வர ஒரு தாயும் தகப்பனையும் கண் கலகாம பார்க்கிறதா உண்மையான பிள்ளை. மனைவி வந்தால் மனைவி என்ன சொல்லுதாரோ ஒரு அட்டென்ஷன், மனைவி சொல்றது கேட்கணும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அப்பனையும் அம்மையும் தேவ சமூகத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் அவங்களை ஒருபோதும் மறக்க கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தாயையும் அருகே நின்ற தன்னுடைய அன்பாயிருந்த சீசனை பார்த்து தன் தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றும், சீசனை நோக்கி கரங்களை தட்டி அக்கறை உள்ள மகன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப்ல அக்கறை உள்ள மகன் யாரு? ஏசப்பா. ஒன்று, அவர் கீழ்ப்படிதல் உள்ள தகப்பன் ஒரு மகன். 2, அக்கறை உள்ளவர். தான் இன்னும் சில நேரத்துக்குள்ளாக இந்த உலகத்திலிருந்து தன் ஜீவனை விட போறேன். 12 சீசர்ல ஏற்ற அன்பான சீசனாகிய யோவானும் இந்த சிலுவை பாடுகளுக்கு முன்னாக நிற்கிறான். இயேசு ஸ்திரீயாகிய தன் தாயை பார்த்து சொன்னார். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல, முதல் எபிரேய நூலில் ஸ்திரீ என்ற வார்த்தைக்கு ஹானரபிளான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கனத்துக்குரிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பில் அந்த ஸ்திரீ என்ற வார்த்தை ஏன் அது பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல மகனுக்கு அம்மா மேலையும் சகோதரங்கள் மேலையும் கவனம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்போ மரியா நினைச்சுக்கிட்டு இருக்கா, இனி நான் தான் செத்து போயிட்டேன், இனி எனக்கு பின்பு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. எப்பா உனக்கு நான் பிடிச்சுக்கோ, உனக்கு ஒரு தாயை பார்த்து சொன்னான், என்னதான் நீ நினைச்சு பிள்ளைன்னு வச்சிருக்க, இல்ல உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ஏற்படுத்தி போகிறேன், இனி உனக்கு இவன் தான் மகனாக இருப்பான். ஒரு நல்ல மகனுடைய நல்ல குணநலமாகும் அக்கறை உள்ள ஒரு சகோதரன். அப்படி நீங்கள் ஒரு அக்கறை உள்ளவனாக ஒரு புருஷனாக இருக்கிறீங்களா என்று உங்களை சோதித்து அறிய வேண்டும். நீதிமொழிகள் 10:1 நீதிமொழிகள் 15:20 ஒரே வசனம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை ஒன்று வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 10:1. தகப்பனுக்கு மூடத்தனம் உள்ளவனோ சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சகோதரமாரே, நீங்க ஞானமுள்ள மகனாக இருக்கிறீங்களா? ஞானமுள்ள மகன் என்றால் உங்க அப்பாவுக்கு என்னத்தை கொண்டு வருவீங்க? சந்தோஷத்தை கொண்டு வருவீங்க.
இன்னைக்கு நீங்க உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரீங்களா? புருஷர்களே, மகனே, மகன்மார்களே, உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிறார். நீங்க அம்மாவுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிறீங்கன்னா உங்களுக்கும் இந்த வேதத்துக்கும் என்ன கிடையாது? தொடர்பில்லாத நிலைகளில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, சோத்திரம். 13:1 நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் கேட்கிறான் கடிந்து கொள்ளுதலுக்கு. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஒரு புத்தி உள்ள மகனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பேர் என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன? புருஷனாக இருக்க வேண்டும். மீச வச்சா மாத்திரம் போதாது, நீங்கள் ஒரு புத்தி உள்ள மகனாக இருக்கணும். கடைசி ஒரு முக்கிய பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். யாத்ராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கரங்களை தட்டி. இனி ரொம்ப பிரதானமானது, இந்த 3லயும் பிரதானமானதுல 4வது அதை விட பிரதானமானது. எல்லாரும் கவனிங்க. ஒரு புருஷன் நல்ல தலைவனாக இருக்க வேண்டுமா? சொல்லுங்க. வீட்டுல எல்லா வீட்டிலும் எழுதியிருக்கும் இந்த வீட்டின் தலைவர் யாரு? இயேசு. இயேசுவுக்கு பின்ன இந்த வீட்டுக்குள்ள தலைவர் யாரு? அல்லேலூயா. கணவர் எங்க போயிருக்கிறாரு? அது எங்கேயோ போயிருக்கு, அது எங்கேயோ. சோத்திரம். ஒரு கணவன் ஒரு வீட்டினுடைய பெரிய லீடர்ஷிப் ஆக்கும். நான் சொல்லல, இந்த பைபிள் சொல்லுது. தலைவன் இல்லாத யுத்தத்துக்கு போனவங்க வெற்றி பெற்றதாட்டு சரித்திரம் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷங்களாக கூப்பிட்டாங்க, கர்த்தாவே எங்களை இந்த ஊர்ல இருந்து விடுவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும், தலைவன் வேண்டும், தலைவன் வேண்டும், தலைவன் வேண்டும். கர்த்தர் கொடுத்த தலைவன் சூப்பர் தலைவன். ஆமென் சொல்லுங்க. 10 முறை போய் நிற்கிறான், 10 வாதை அனுப்புறான், ராஜா அசரவே இல்லை. ஆனா கர்த்தர் தலைவன் கிட்ட கொடுத்த அந்த நல்ல பொறுப்புல ஒரு வயசு நிறைந்த ஊனமில்லாத பழுதில்லாத 7 பண்டிகை உனக்கு தந்திருக்கிற, அதுல ஒரு பண்டிகையில பஸ்கா நாளில உங்களை நான் விடுவித்து கொண்டு வருவேன். ஜனம் முறுமுறுத்துச்சு, எல்லாம் செய்துச்சு. ஆனா தலைவன் இட்ட கட்டளையை கர்த்தர் கேட்டாரு. பகலில் மேகஸ்தம்பம், அக்கினி, இரவிலே அக்கினி ஸ்தம்பம். லீடர்ஷிப் என்பது குடும்பத்துக்கு ப்ரொடெக்டிவ் ஆக்கும், பாதுகாவலன் ஆக்கும். மனைவி எங்க போகணும், பிள்ளை எங்க போகணும், நான் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது, டிசைட் பண்ணுகிறது ஒரு தலைவனுடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. எப்போ ஆராதனை வைக்கணும், எப்போ உங்களுக்கு உபவாசம் வைக்கணும், எப்போ உங்களை விசுவாசத்தில் வழி நடத்தணும், உங்களை எப்படி கட்டுக்கோப்பா வைக்கணும்ங்கிறது ஒரு தலைவனுடைய மேல விழுந்த கடமை. தலைவன் என்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கிறானோ மந்த செதறும், மந்த இல்லாமல் ஆகும். ஆதலால் சகோதரமாரே, நீங்க ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள வரணும். நீங்க இன்னைக்கு ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள வரணும். உங்க வீட்டில் உங்களை அறியாமல் ஒரு 5 ரூபாய் காசு, ஒரு போன் கூட 3வது ஒருவருக்கு பேச என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. காவல்காரனாக இருக்கணும். என்னைக்கு காவலை இழக்கிறீங்களோ நீங்க புருஷ ஸ்தானத்தை இழக்கிறீங்க, கணவன் ஸ்தானத்தை, தலைவன் ஸ்தானத்தை இழக்கிறீங்க என்பதை மறந்து விடாதீங்க. உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவரே, அந்நிய தேவன் அவனோடு. சகோதரமாரே, நீங்க ஒரு தலைவனாயிருந்த உங்களை வழி நடத்தினது யாரா இருக்கணும்? கர்த்தரா தான் இருக்கணும். பிலிப்பியர் 3:17 பிலிப்பியர் 3:17 அல்லேலூயா. சீக்கிரம். சகோதரரே, பின்பற்றுகிறவர்களாகி மாதிரிகையாய் நோக்குங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதினார், சகோதரமாரே
உங்களை நடத்தினவர்களுடைய நடத்தையினுடைய நல்ல காரியத்தை பெற்று உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கும் இதுக்குள்ள அர்த்தம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடியே. இன்னைக்கு பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க யாரா? புருஷராயிருக்க வேண்டும். ஆமென். இதை நீங்க என்னைக்கு இழக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய அதிகாரம் உங்களிலிருந்து எடுத்து மாற்றப்படுகிறது. நீங்கள் ஒரு வழிகாட்டுகிற தலைவனாக இருக்க வேண்டும் உங்க வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம்னா, உனக்கு சோத்துக்கறிக்கு மட்டும்தான் செல்லம். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? சாப்பாட்டுக்கு மாத்திரம் தான் உனக்கு செல்லம். சாப்பாட்டுக்கு ஊட்டுவதற்கெல்லாம் செல்லம் கொடுக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் செல்வம் கொடுத்தீங்கன்னா நாளை அவன் உங்களை பல இடத்துல வெட்கப்படுத்தி விடுவான். ப்ளீஸ் அதுக்கு இடம் பகுத்தாதீங்க. யோவான் 10:11, 12, 13, 14. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் இல்லாதவனும் ஆடுகள், அந்த வசனம், மேய்ப்பனாயிராதவனும் அப்பொழுது சிதறடிக்கும். கீழே கூலியாள் ஓடி போகிறான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் அறிந்தும் என்னுடையவைகளால் கரங்களை தட்டி. நீங்க இப்போ ஒரு 100 ஆடு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்காங்க. 100 ஆடு உங்க கையில் தந்திருக்கு. புலி வந்துட்டுனா என்ன செய்வீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். 100 ஆடு வேலைக்கு போயிருக்கிய, அங்க புலி வந்துட்டு என்ன செய்வீங்க? 100ஐ விட்டுட்டு என்ன செய்வீங்க? இப்ப திருப்பி உங்ககிட்ட கேள்வி, இந்த 100 ஆடு உங்க சொந்த ஆடுன்னு என்ன செய்வீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். புலிகிட்ட எப்படியாவது ஒரு ஃபைட் பண்ணி நம்ம செத்தாலும் யாரை காப்பாற்றுவோம்? எங்க அப்பா ஒரு நல்ல லீடர்ஷிப்பை வகிச்சிருக்கிறார். அப்ப லீடர்ஷிப் என்பது எங்க அப்பா தான் மாதிரி. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை தந்தது, உங்களை ஒரு லீடர்ஷிப்புக்காக உயர்த்தி இருக்கிறார். அந்த லீடர்ஷிப் வீட்டில் வந்துட்டுனா அந்த லீடர்ஷிப் உங்களுக்கு சபையிலையும் கத்த தருவார். ஹலோ, அடுத்து நீங்க வேலை பார்க்கிற இடத்துலையும் இந்த லீடர்ஷிப் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து நீங்க என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வரீங்களோ அங்க அந்த லீடர்ஷிப்பினுடைய ஆளுகை தன்மை உங்களுக்கு வரும். இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த பகல்ல வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34:14. எசேக்கியேல் 34:14. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளில் தொழுவம் இருக்கும். கரங்களை தட்டி நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி. எசேக்கியாவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனமாகும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பாப்போம். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை எங்க கொண்டு மேய்ப்பானா? அதான் 23ஆம் சங்கீதம். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரு. நல்ல இடங்களில் மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவங்களுக்கு பாதுகாப்பு, தொழுவம் இருக்கும். அங்கே அது நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலமையும். கரங்களை தட்டி. சகோதரா, ஒரு நல்ல தலைவனுக்கு தான் இத முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கத்த சொல்லுதாரு, சகோதரா நீ ஒரு நல்ல தலைவனாக மாறணும். நீ ஒரு நல்ல
தலைவனாக மாறணும். நான் ஒன்று ஞாபகப்படுத்தேன். ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டும். இதுவரை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நல்ல தகப்பனா மாறனா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு நல்ல தகப்பனாக மாற வேண்டும். 2, உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல சகோதரனா இல்லாவிட்டால், இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல சகோதரனாக, ஒரு அண்ணனாக மாற வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையாக மாறாவிட்டால், இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல பிள்ளையாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு தலைவன், நல்ல தலைவனாக இல்லாவிட்டால், நீங்க ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும். நான் வேதத்தில் அல்லாமல் வெளியில இருந்து எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கொண்டு வரல. நான் எந்த எக்ஸாம்பிளும் வெளியிலிருந்து கொண்டு வரல. இந்த வேதத்துக்கு உள்ளதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சகோதரமாரே, இன்னைக்கு நீங்க இதை ஏற்றெடுக்காவிட்டால், அல்லேலூயா. இந்த கருகப்பலைக்கு 2 குணம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இறைச்சியில இந்த கருகப்பலையை போட்டா என்ன செய்வாங்க? அந்த கருகப்பலைக்கு என்ன மதிப்பு? இறைச்சி கூட அந்த டேஸ்ட்டை சூப்புவோம். ஆனா சாம்பார்ல போட்டோம் அதை கண்டுகிடவே மாட்டோம், தூக்கி என்ன செய்வோம்? ஓரம் வைப்போம். இன்னைக்கு இறைச்சியில போட்ட கருகப்பலையை போல நல்ல லீடர்ஷிப்புக்குள்ள வர விரும்புகிறீங்களா, இல்ல ஓரம் கட்ட நீங்க விரும்புகிறீங்களா? இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஒரு புருஷனா இது நாள் வரை இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு புருஷனாவேன். ஒரு கேள்வியை முன் வச்சு உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் விடைபெற போகிறேன். சகோதரமாரே, இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் 8 பேர் நீங்க பதில் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க போய் இன்னைக்கு ராத்திரில உங்க மனைவி கிட்ட கேட்கணும், நான் இதுவரைக்கும் ஒரு நல்ல புருஷனா உனக்கு இருந்திருக்கிறேனா? நான் எங்க என்ன மாற்றணும், நான் எங்க மாறுதலாக வேண்டும் என்று நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஆனபடினால உங்களை அப்படி இந்த வீட்டில் வளர்க்குற நாய்க்கு தெருவில் வளர்க்குற நாய்க்கு வித்தியாசம் உண்டு. வீட்டில் நடக்கிற நாய்க்கு என்ன உண்டு? என்ன உண்டு? சங்கிலி உண்டு. வெளியில அலைந்து திரிகிற நாய்க்கு என்ன கிடையாது? அது இஷ்டப்படி ஒவ்வொரு ஊர்ல போய் ஒவ்வொரு வீட்டில் திருடும், பலரை கடிக்கும். மகனே, நீ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற, அதை நீ மறக்காத. நீ ஒரு வேதத்தோடும் பரிசுத்தாவியோடும் நீ கண்ட்ரோல்ல இருக்கிற. நீ புருஷனா இல்லாவிட்டால் நீ ஒரு நாள் பரிதபிப்பாய். ஒருவேளை உங்க பாஸ்டர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்காவிட்டால், நீங்க ஒரு உதாசீனமான ஒரு லீடர்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை ஆவியானவர் தந்திருக்கிறார். ஆதலால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, நான் ஒரு புருஷனா மாறணும். நான் யாரா மாறணும்? ஒரு புருஷனா மாறணும். அது வேத அடிப்படையில் உள்ள புருஷனாக நான் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தினீர். இப்பொழுது பிரிகிறோம். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கேட்ட திருவார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.